லைக் இதுதான் வடசட்டி. ஸோ இன்றைக்கி வடசட்டி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பருப்பு சாதம். ஒரு பேச்சுலர் லைஃப்பில் எப்படிலாம் இருக்கும் பாருங்கள். ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இப்படிலாம் சமையல் செஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. குக்கர் யூஸ் பண்ணால் ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சு போயிடும் சவுண்டு வந்து. அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வடசட்டி வச்சு சாப்பாடு பண்ணுறோம் பாருங்கள். பருப்பு சாதம் எதை இருக்கிறத வச்சு செய்கிறோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷலாக இருக்குது. என்ன பண்ணுறது பாருங்கள். தக்காளி வெங்காயம் இருக்கிறத வச்சு வணங்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பாடை போட்டு அப்படியே வேக வச்சுதுன்னா அது டேஸ்ட் எப்படி இருந்தாலும் பேச்சுலர் லைஃப்பில் சாப்பிட்டு தான் ஆகணும். பாருங்கள். இப்போ வந்து சாப்பாடு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பேச்சுலர் லைஃப்பில் நீங்களும் இப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் சாப்பாடு ஆனோன்னு வரேன். சாப்பாடு கொதிக்குது. இப்போ தான் எனக்கு என்னமோ மாதமட்டி ரங்கராஜ் செய்யறதோட என்னுடைய பருப்பு அரிசி சாப்பாடு தான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகேவா? சாப்பாடு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வெந்துடும். சாப்பாடு ஓரளவுக்கு வந்திருக்கு. நேயர்களே, அரிசி பருப்பும் சாதம் ரெடி. பேச்சுலர் வடசட்டி அரிசி பருப்பும் சாதம். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகேவா? லைக் இதுதான் வடசட்டி. ஸோ இன்றைக்கி வடசட்டி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பருப்பு சாதம். ஒரு பேச்சுலர் லைஃப்பில் எப்படிலாம் இருக்கும் பாருங்கள். ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இப்படிலாம் சமையல் செஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. குக்கர் யூஸ் பண்ணால் ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சு போயிடும் சவுண்டு வந்து. அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வடசட்டி வச்சு சாப்பாடு பண்ணுறோம் பாருங்கள். பருப்பு சாதம் எதை இருக்கிறத வச்சு செய்கிறோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷலாக இருக்குது. என்ன பண்ணுறது பாருங்கள். தக்காளி வெங்காயம் இருக்கிறத வச்சு வணங்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பாடை போட்டு அப்படியே வேக வச்சுதுன்னா அது டேஸ்ட் எப்படி இருந்தாலும் பேச்சுலர் லைஃப்பில் சாப்பிட்டு தான் ஆகணும். பாருங்கள். இப்போ வந்து சாப்பாடு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பேச்சுலர் லைஃப்பில் நீங்களும் இப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் சாப்பாடு ஆனோன்னு வரேன். சாப்பாடு கொதிக்குது. இப்போ தான்